Hi everyone, welcome to my channel. இன்னும் நீங்க subscribe பண்ணலனா subscribe பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க bell பட்டனை click பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு நாம ராகி புட்டு எப்படி பண்ணனும்னு பார்க்கலாம். இது ரொம்ப சூப்பரா இருக்கும். பிரேக்ஃபாஸ்ட்க்கு ரொம்ப அருமையா இருக்கும். இதுக்கான ingredients எல்லாம் எடுத்துக்கோங்க. நான் இன்னைக்கு 1.5 கப் ராகி மாவு எடுத்துர்க்கேன். இது கடையில வாங்குன மாவு தான். 1.5 கப் நீங்க போட்டுக்கோங்க. இப்போ ஓம விதைகள் போட்டுக்கோங்க. இப்போ சால்ட் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கலந்து விட்டுக்கோங்க இதெல்லாம் போட்டு. ஓம விதைகள் நீங்க போட்டாலும் போடலாம், அது ஆப்ஷனல் தான். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமா நீங்க தண்ணி ஆட் பண்ணி அதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தண்ணி நீங்க வெதுவெதுப்பான தண்ணியை எடுத்துக்கோங்க. கொஞ்சம் வார்ம் வாட்டர் மாதிரி எடுத்துக்கோங்க. பச்சை தண்ணி ஊற்ற வேணாம். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். கட்டி இருந்தால் கூட நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப தண்ணி ஊற்ற வேண்டாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கட்டி இல்லாத மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா கலந்துக்கோங்க. நீங்கள் வார்ம் வாட்டரே ஆட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து விட்டுக்கோங்க. கட்டி இல்லாத மாதிரி நல்லா இதாக கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள், இப்போ நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நீங்கள் கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்ல ஒரு பதத்துக்கு வந்துருச்சு. இப்போ நல்லா கையில் பிடிச்சி பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு வரணும். இப்போ பாருங்கள், நல்லா கையில் பிடிச்சி உருண்டை பிடிச்சிங்கன்னா இந்த அளவுக்கு நிற்கணும். ஸோ அந்த மாதிரி இருந்தால் நல்ல கன்சிஸ்டன்சி. ஸோ நீங்கள் இப்போ இட்லி பாத்திரத்தில் நீங்கள் குக் பண்ணலாம். இப்போ நான் இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் துணி போட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க ஃபுல்லாக. இப்போ நல்லா உதிர்ந்து விட்டுக்கோங்க ராகி மாவை. இப்போ பாருங்கள், எல்லாம் ராகி மாவு போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் மட்டும் நல்லா வேகட்டும். ராகி மாவு கொஞ்சம் டைம் எடுக்கும் வேகிறதுக்கு. ஸோ ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் மட்டும் விட்டுக்கோங்க அப்படியே. இப்போ பாருங்கள், நல்லா குக் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், நல்லா ஒட்டாமல் வருது பாருங்கள். நல்லா குக் ஆயிடுச்சு. ஸோ இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா ஆறட்டும். நல்லா ஆறுனதுக்கப்புறம் தான் நீங்கள் வெல்லம் தேங்காயெல்லாம் ஆட் பண்ணணும். இப்போவே நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா எல்லாம் கட்டி மாதிரி ஆகிடும். ஸோ நல்லா அதை ஆற விடுங்க. நல்லா ஆறட்டும். இப்போ நல்லா ஆறிடுச்சு. கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நாம் 1/2 கப் வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 கப் தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நீங்கள் வெல்ல பாகு இருந்துச்சுன்னா நீங்கள் போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி நாட்டு சக்கரை தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் இது கூட போட்டுக்கலாம். உங்களுக்கு வேணும்னா ஒயிட் சுகர் இல்லை ப்ரௌன் சுகர் கூட ஆட் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா கலந்து அது ஊறிடுச்சு ஃபுல்லாக. ஸோ இப்போ பாருங்கள் எவ்வளோ உதிரி உதிரியாக வந்திருக்குன்னு. அவ்வளோதாங்க, ரொம்ப ஈஸியாக பண்ணிட்டோம் ராகி புட்டு. இது ரொம்ப ஹெல்த்தியும் கூட, ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் இது. இப்போ கம்பு புட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதே மாதிரி தான் ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் இதுவும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் இன்றைக்கி 1 கப் கம்பு எடுத்திருக்கேன். இது கடையில் வாங்கின மாவு தான். நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. மீடியம் ஹீட்டில் வச்சு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. அந்த நல்ல வாசம் வர மட்டும் நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பாருங்கள், பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நான் இன்றைக்கி 1 கப்பு தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணுன்னா 1.5 கப் நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறம் இப்போ ஒரு மிக்சி ஜாரில் கொத்தமல்லி விதைகள் 2 பூண்டு, கொஞ்சம் கருவேப்பிலை, இது நீங்கள் ஆட் பண்ணி நல்லா மிக்சியில் அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா அரைச்சாச்சு. இதை நாம் அந்த மாவில் ஆட் பண்ணிக்கலாம். இது ஆப்ஷனல் தான். இப்போ ஓம விதைகள் போட்டுக்கோங்க. கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நாம் அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, ஸோ அதெல்லாம் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இது ஆப்ஷனல் தான், நீங்கள் போட்டாலும் போடலாம். ஆனால் இது போட்டால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் இது நீங்கள் ஆட் பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். ஸோ நல்லா கலந்து விட்டுக்கலாம். அது இப்போ நல்லா கலந்தாச்சு. இப்போ கொஞ்சம் வெதுவெதுப்பான தண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் மாவு முழு கம்பு வாங்கி நீங்கள் அரைச்சி பண்ணிங்கன்னா நல்லா இன்னும் வாசமாக சூப்பராக இருக்கும். ஸோ இது கடையில் வாங்கின மாவு தான். பாருங்கள், நல்லா வார்ம் வாட்டர் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இதே மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணுங்கள்.
இப்போ பாருங்கள் இந்த கன்சிஸ்டன்சி இருக்கணும். இப்போ கையில் பிடிச்சா வந்து நல்லா உருண்டையாக வரணும். இப்போ வந்து நம்ம வேக வச்சுக்கலாம், நல்லா ஸ்டீம் பண்ணிக்கலாம். இதுவும் வந்து ஒரு 15 நிமிஷம் மட்டும் நீங்கள் வேக வைக்கணும். இப்போ பாருங்கள் நல்லா ஒட்டாமல் வருது. ஸோ வெந்துருச்சு. இப்போ வந்து நம்ம பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இது நல்லா ஆறணும், கலந்து விட்டுக்கோங்க. நல்லா ஆறினக்கப்புறம் நீங்கள் ஜாகரியும் தேங்காவும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வெல்லம் வந்து பாகா கூட நீங்கள் காய்ச்சி ஊற்றலாம். இப்போ பாருங்கள் வெல்லம் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது கோகனட் வந்து 1/2 கப்பு ஆட் பண்ணிக்கோங்க. வெல்லம் 1/2 கப் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு சுகருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா நீங்கள் ப்ரௌன் சுகர் இல்லை ஒயிட் சுகர் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ரொம்ப சூடாக வந்து நீங்கள் ஜாகரியும் கோகனட்டும் ஆட் பண்ண வேணாம். நல்லா ஆறினக்கப்புறம் ஆட் பண்ணுங்கள். அப்போ தான் நல்லா உதிரியாக வரும். இப்போ பாருங்கள் ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஈஸியான பிரேக்ஃபாஸ்ட் வந்து 2 ரெசிபி பார்த்துருக்கோம். ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். இப்போ பாருங்கள் எவ்வளோ உதிரியாக இருக்குன்னு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்குது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சுகர் கூட ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ உதிரியாக இருக்குது பாருங்கள். ஸோ நீங்கள் சூடாக ஆட் பண்ண வேண்டாம். எதுவுமே சூடாக ஆட் பண்ணால் வந்து கெட்டியாயிடும். நல்லா ஆறுனக்கப்புறம் நீங்கள் ஆட் பண்ணுங்கள். இப்போ கொஞ்சம் கோகனட் வந்து நீங்கள் தூவி விட்டுக்கலாம். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.